ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 13. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னது: குந்தியின் மைந்தா, இந்த உடல் க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. யார் இந்த உடலை அறிகிறானோ அவன் க்ஷேத்ரஜ்யன், உடலை அறிந்தவன் என்று சொல்லப்படுகிறான். அர்ஜுனா, எல்லா உடல்களிலும் என்னை, எல்லா உடலையும் அறிந்தவன் என்று அறிந்து கொள். தனது உடல் மற்றும் எல்லா உடல்கள் இவை பற்றிய அறிவே ஞானம் என்பது என்னுடைய கொள்கை. அந்த க்ஷேத்திரம் யாது, எத்தன்மைகளை உடையது என்றும் என்னென்ன விரிவுகளை உடையது என்றும் எதிலிருந்து எது உண்டானது என்றும், அந்த க்ஷேத்ரஜ்யன் உடலை அறிந்தவன் யார் என்றும், என்ன மகிமைகளை உடையவன் என்றும் அதை சுருக்கமாக சொல்கிறேன் கேள். இவ்வுண்மை ரிஷிகளால் விதவிதமான சந்தங்களால் பாங்காக பல வகைகளில் பாடப்பட்டிருக்கிறது. நிச்சய புத்தியை தந்து பிரம்மத்தை குறிக்கின்ற பதங்களாலும் பாடப்பட்டுள்ளது. மகாபூதங்கள், அகங்காரம், புத்தி, அவ்வியக்தம், இந்திரியங்கள் 10 மற்றும் 1, இந்திரிய விஷயங்கள் 5, விருப்பு வெறுப்பு, சுகம் துக்கம், உடலை இணைத்திருப்பது, அறிவு, மன உறுதி, இவைகள் வேறுபாடுகளோடு கூடிய க்ஷேத்திரம். மகாபூதங்கள் 5: ஆகாயம், வாயு, அக்னி, அப்பு, பிருத்திவி. அகங்காரம் 1: நான் இருக்கிறேன் என்ற உணர்வு. புத்தி 1: மகத் அல்லது பிரபஞ்ச மனம் ஆகும். அவ்வியக்தம் 1: மூலப்பொருட்களின் தோன்றாத நிலை, அதாவது சத்துவம், ரஜஸ், தமஸ், இந்த 3 குணங்களும் இயங்காத நிலை. 10 இந்திரியங்கள் என்பது கண், காது, நாக்கு, மூக்கு, தோல் ஆகிய 5 ஞானேந்திரியங்களும், வாக்கு, கை, கால், குதம், குறி, இந்த 5 கர்மேந்திரியங்களும் சேர்த்தது. இந்திரிய அர்த்தங்கள் 5. அவை சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம், அதாவது ஒலி, தொடுதல், ஒளி, சுவை, மனம், இந்த 5ம் இந்திரிய அர்த்தங்கள். மேலும் 1 என்பது என்ன? உடலுக்குள் உறையும் ஆன்மாதான் அந்த 1. இவைகள் சாங்கிய தத்துவம் கூறும் 24 தத்துவங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார்: தற்பெருமையின்மை, சிறுக்கின்மை, அகிம்சை, பொறுமை, நேர்மை, குரு சேவை, தூய்மை, விடாமுயற்சி, தன்னடக்கம், இந்திரிய போக விஷயங்களில் விருப்பம் இன்மை, பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், தொடுதல், நுகர்தல், இவைகளில் விருப்பம் இன்மை, அகங்காரம் இன்மை, பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி, துயரம் ஆகியவைகளில் உள்ள கேடுகளை எண்ணி பார்த்தல், பற்றின்மை, மகன் மனைவி வீட்டை தனதென்று நினைக்காமல் இருத்தல், விருப்பமானவை வரும்போதும் விரும்பாதவை வரும்போதும் எப்பொழுதும் மனம் நடுநிலையில் நிற்பது, இறைவனிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காத யோகத்தால் இறைவனிடம் தொடர்ந்து பக்தி செய்தல், தனி இடத்தை நாடுதல், மக்கள் கூட்டத்தில் விருப்பமின்மை, ஆத்ம ஞானத்தில் நிலை பெறுதல், தத்துவ ஞானத்தின் பலனை ஆராய்தல், இவை யாவும் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. எது இதற்கு அந்நியமானதோ அது அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. எது அறியத்தக்கதான ஞேயம், எதை அறிந்து சாகாத்தன்மையை அடைகிறானோ அதை சொல்கிறேன் கேள். அந்த ஞேயம் என்பது ஆதி இல்லாதது, மேலானது, அது பிரம்மம். அது உள்ளது என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. அது எங்கும் கை கால்களை உடையது, எங்கும் கண், தலை, வாய்களை உடையது,
எங்கும் கால்களை உடையது, உலகில் எங்கும் வியாபித்து நிற்கிறது. எல்லா இந்திரியங்கள் மூலமாகவும் ஒளிர்வது, இந்திரியங்கள் இல்லாதது, பற்றற்றது, அனைத்தையும் தாங்குவது, குணமற்றது, குணங்களை அனுபவிப்பது. அது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திற்கும் உள்ளும் புறமும் அசையாததும் அசைவற்றதும் ஆகும். சூட்சுமமாக இருப்பதால் அறிய முடியாதது. அது தூரத்தில் இருப்பது, அது அருகில் இருப்பது. அது பொருட்களில் சேர்ந்தே இருப்பதாகவும் பிரிவுபடாதது போலும் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதங்களை தாங்குவதும் விழுங்குவதும் உண்டு பண்ணுவதும் அது என்று அறி. ஒளிக்கெல்லாம் ஒளியாகிய அது இருளுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஞானமாகவும் ஞேயமாகவும் அறிவினால் அடையப்படுவதுமாகிய அது எல்லோருடைய ஹிருதயத்திலும் நிலைத்திருக்கிறது. இவ்வாறு உடலாகிய சேத்திரமும் அவ்வாறே ஞானமும் ஞேயமும் சுருக்கமாக சொல்லப்பட்டது. இதை அறிந்து என் பக்தன் என் நிலையை அடைய தகுந்தவனாகிறான். பிரகிருதியையும் புருஷனையும் இவ்விரண்டையும் ஆதி இல்லாதவைகள் என்று அறிக. பல்வேறு தோற்றங்களும் குணங்களும் பிரகிருதியில் பிறந்தவைகள் என்று அறிக. காரியத்தையும் காரணத்தையும் உண்டு பண்ணும் விஷயத்தில் பிரகிருதி காரணம் என்று சொல்லப்படுகிறது. புருஷன் சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. புருஷன் பிரகிருதியில் பிறந்த குணங்களை அனுபவிக்கிறான். அவனுக்கு நலம் கேடு உடைய யோனிகளில் பிறப்பதற்கு குணப்பற்றுதலே காரணம். இந்த தேகத்தில் மேலாக ஆன்மாவாக இருப்பவன் சாட்சி, அனுமதிப்பவன், தாங்குபவன், அனுபவிப்பவன், மகேஸ்வரன், பரமாத்மா இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறான். யார் இங்கனம் புருஷனையும் குணங்களுடன் கூடிய பிரகிருத்தையையும் அவன் எவ்வாறு வாழ்பவனாக இருப்பினும் திரும்பவும் பிறப்பதில்லை. சிலர் தியானத்தால் தன்னை தெளிவாக்கி தன்னை தனக்குள்ளே காண்கிறார்கள். வேறு சிலர் சாங்கிய யோகத்தாலும், இன்னும் சிலர் கர்மயோகத்தாலும், இன்னும் சிலர் இவ்வாறு அறியாதவர்கள் ஆனாலும் பிறரிடமிருந்து கேட்டு அறிந்து பின்பற்றுகிறார்கள். அவர்களும் கேட்ட உபதேசத்தில் நம்பிக்கை வைத்து மரணத்தை நிச்சயமாக கடக்கின்றனர். அர்ஜுனா, தோன்றியுள்ள இயங்கும் மற்றும் இயங்காத பொருட்கள் அனைத்தும் சேத்ரஜனுடைய சேர்க்கையால் உண்டானது என்று அறி. சேத்திரம் என்றால் உடல், சேத்ரஜன் என்றால் எல்லா உடல்களையும் அறிபவன். எல்லா பூதங்களிலும் உயிர்கள் உட்பட அனைத்துமாக சமமாக இருக்கிறவனும் அழிபவற்றுள் அழியாதவனுமாகிய பரமேஸ்வரனை யார் பார்க்கிறானோ அவனே உண்மையை பார்க்கிறான். எங்கும் சம பார்வை உடையவன் அனைத்து இடங்களிலும் சமமாக நிலைத்திருக்கும் ஈஸ்வரனை பார்த்து தன்னை தன்னால் அழைத்து கொள்வதில்லை. அவன் அனைத்து இடங்களிலும் தன்னையே காண்கிறான். அதனால் அவன் மேலான நிலையை அடைகிறான். பிரகிருத்தியினாலேயே எல்லா கர்மங்களும் செய்யப்படுகின்றன. மேலும் தான் செயலற்றவன் என்றும் யார் பார்க்கிறானோ அவனே உண்மையை பார்க்கிறான். எப்பொழுது பல்வேறு உயிர்கள் யாவும் ஒன்றில் இருப்பதையும் அந்த ஒன்றிலிருந்தே விரிவடைந்திருப்பதையும் காண்கிறானோ அப்பொழுது பிரம்மமாக ஆகிறான். குந்தி புத்ரா, ஆதி இல்லாததாலும் குணமில்லாததாலும் அந்த அழிவில்லாத பரமாத்மா சரீரத்தில் இருப்பினும் கர்மம் செய்வதில்லை, கர்மத்தில் பற்று வைப்பதில்லை. எப்படி எங்கும் வியாபித்துள்ள ஆகாசம் சூட்சுமமாக இருப்பதால் களங்கமடைவதில்லையோ அப்படியே எங்கும்
உடல் முழுவதும் நிறைந்திருக்கின்ற ஆத்மா களங்கம் அடைவதில்லை. அர்ஜுனா, எப்படி ஒரு சூரியன் இந்த உலகத்தை பிரகாசமடைய செய்கிறானோ அப்படி உடலில் வீற்றிருக்கின்ற ஆத்மா உடல் முழுவதையும் பிரகாசிக்கிறது. இவ்வாறு க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜனுக்கு இடையில் உள்ள வேற்றுமைகளையும் உயிர்கள் பிரகிருத்தியிலிருந்து விடுதலை அடைவதையும் ஞான கண்ணால் யார் அறிகிறானோ அவர்கள் மேலான பிரம்மத்தை அடைகிறார்கள்.